ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிங் முறுக்கு ஆந்திரா முறுக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு ½ to 45 minutes ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப் அரிசி மாவு, அப்புறம் பாக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸும் லிஸ்ட்டில் இருக்குது, அதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேனில் ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துட்டு ஊற வச்சிருக்கிற பாசி பருப்பு அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம், நம்ம ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ½ டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அது போடணும். அப்புறம் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், அப்புறம் ஓமம் அஜ்வைன் அது ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நான் ஒரு ½ ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறது. இதில் வந்து நம்ம மெதுவாக இந்த அரிசி மாவை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆற வைங்க. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஆகும், ஆற வச்சுக்கோங்க. கூல் ஆகிடுத்து. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி இதில் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி எலாங்கேட் பண்ணிவிடுங்க. எலாங்கேட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ரிங்ஸ் மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு, எண்ணெய் சூடாக இருக்குது, ஒவ்வொரு ரிங்ஸாக இதில் போடலாம். இதெல்லாம் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு. இப்போ பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருக்கு பார்த்தீங்களா? நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ஓகே, டிஷ்யூ பேப்பர் இல்லை இந்த மாதிரி கொலாண்டரில் எடுத்துருங்க. இப்போ எண்ணெய் எல்லாம் அது வந்து நல்லா வடிஞ்சிடும். பார்த்தீங்களா, கிறிஸ்பியாக வந்திருக்கு இல்லை? இப்போ பாருங்கள், நல்லா குடுகுடா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும்.